இல்லாட்டி நமக்கு உடம்புக்கு வெளியே ஏதாவது ஒரு காயம் உண்டாச்சுன்னா அது ரத்தம் கசியும் இல்லையா? அப்போ அதை எப்படி அந்த ரத்தம் அது கட்டியாகி போகுது, அதாவது ரத்தம் எப்படி நிற்கிது, ரத்தம் எப்படி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெயினாக பிளட் கிளாட்டிங் இல்லைன்னா பிளட் கோஆகுலேஷன் மெக்கானிசம்னு சொல்லுவோம். இந்த பிளட் கிளாட்டிங் இல்லைன்னா பிளட் கோஆகுலேஷன் மெக்கானிசத்துக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் தேவைப்படும். இந்த ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. மொத்தம் 13 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த 13 ஃபேக்டர்ஸோட ஹெல்ப்னால தான் இது நடக்குது. ஸோ இப்போ ஒரு ஆளுக்கு பிளட் வெசல் அடி வாங்கிடுச்சு, ரைட்? அடி வாங்கினதும் அந்த பிளட் வெசல் கட் ஆனதும் நமக்கு ரத்தம் வெளியே வருது இல்லையா? வெளியிலேருந்து கட் பண்ணலாம், இல்லைன்னா உள்ளே கட் ஆகலாம், உள்ளாலேயே கட் ஆகலாம். ஸோ எப்படி ஆனாலும் அந்த ரத்தம் லீக் ஆகுது. அதுக்கு மெயினாக ஒரு சின்ன ஒரு செல் இருக்குது, அதுதான் பிளேட்லெட் அப்படின்னு சொல்கிறது. இந்த செல்லு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சும்மா போயிட்டுருக்கும், பிளட்டில் சர்க்குலேஷனில் அப்படியே போயிட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ளீடிங் ஆகுது, உங்களுக்கு ஒரு அடிபட்டுடுச்சுன்னா அது ஆக்டிவ் ஆகிடும். அது பயங்கர ஆக்டிவ் ஆகி அது என்ன பண்ணும், அது தான் இந்த இடத்துல அந்த எங்கே அடிபட்டுச்சோ அந்த இடத்த மறைக்கிற மாதிரி, அதாவது ஒரு செங்கல் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு தட்டில் போட்ட இட்லி மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன இட்லி மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுதான் மெயின் செங்கல், அதை வச்சு தான் நம்ம அந்த கிளாட் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த பிளேட்லெட்டும் அதுக்கப்புறம் இந்த ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பிளேட்லெட்டுக்கு மேலே நீங்கள் இங்கே பார்க்கலாம். வாட் இஸ் சீன் இஸ் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? த்ரெட்டாக இருக்குது, அதனால் எடுத்து சாப்பிட முடியாது. பட் இந்த நூடுல்ஸ் இந்த ஃபைப்ரின்ஸ் என்ன பண்ணுது, அந்த பிளேட்லெட்டோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் கொடுக்குது. ஓகேவா? இது கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுதுன்னா பாருங்கள், ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணிடுது. கொஞ்சம் நேரத்தில் இந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுது ஃபுல்லாக, கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த மெக்கானிசம் இல்லைன்னா நம்ம என்ன ஆகும், நம்ம எங்கே அடிபட்டாலும் திடீர்னு ப்ளீட் ஆனாலும் மனுஷனுக்கு உயிர் வாழ்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இந்த கிளாட்டிங் மெக்கானிசத்தில் 2 டைப் இருக்குது, இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு இருக்குது. இன்ட்ரின்சிக் பாத்வே அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, உங்கள் பிளட் வெசல் இப்படி இருக்கா, இதுக்குள்ளால் சில நேரம் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்க எண்டோத்திலியத்தில் ஏதாவது டேமேஜ் வந்தால் அப்போ நமக்கு ப்ளீட் ஆகும் இல்லையா, ரத்தம் வரும் இல்லையா, ரத்தம் கசியும். அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பாத்வே தான் இன்ட்ரின்சிக் பாத்வேன்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரின்சிக்னால் நம்ம பிளட் வெசலுக்கு வெளியே நமக்கு அடிபடுறது, ட்ராமா, வெளியே நடக்கிற எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகி அந்த த்ராம்பின் ஃபார்ம் ஆகும். த்ராம்பினில் நான் சொன்ன மாதிரி ஃபைப்ரின் அந்த டிகிரடேஷன் ப்ராடக்ட் நூலாக கடைசியில் அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடைப்பு கொடுக்கும். அதனால் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த 2 பாத்வே இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டர்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஏதாவது நிமோனிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எடுத்துக்கலாம். ஃபேக்டர் நம்பர் 1 இஸ் ஃபைப்ரினோஜன். அப்போ அப்படியே வந்தீங்கன்னா மொத்தம் 13 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபேக்டர் நம்பர் 13 இஸ் ஃபைப்ரின் ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர், இல்லாட்டி லாக்கி லோராண்ட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நம்பர் 1 ஃபைப்ரினோஜன்னா, நம்பர் 13 ஃபைப்ரின் ஸ்டெபிலைசிங். ரெண்டும் ஃபைப்ரின் வருது இல்லையா, அதான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் த்ராம்பின் அப்படின்னு வருது, த்ராம்பின். அண்ட் தேர்ட் அதே மாதிரி த்ராம்பஸ்ன்னு வரும், பட் இட் இஸ் த்ராம்போபிளாஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்க. டைப் 4 இஸ் யுவர் கால்சியம் அயான். ஸோ திஸ் இஸ் அ டைப் 4னா அது ஒரு மினரல். அது ஒரு மினரல், தட் இஸ் அ கால்சியம் அயான். நெக்ஸ்ட் 2 வரும், அதாவது 5 and 6 கிடையாது நம்மள்கிட்ட. ஸோ 7th. ஃபேக்டர் 6 இல்லை. ஷுட் ரிமெம்பர் தட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸில் தெர் இஸ் நோ ஃபேக்டர் 6. ஸோ இப்போ இதில் 5 ப்ரோ ஆக்சலரின்னு சொல்லுவோம், அதே மாதிரி 7 ப்ரோ கன்வெர்டின்னு சொல்லுவோம், ரைட்? ப்ரோ ஆக்சலரின் அண்ட் ப்ரோ கன்வெர்டின். நவ் த 8th ஃபேக்டருக்கு பேர் தான் முக்கியமான ஃபேக்டர், அதாவது ஆன்டி ஹீமோஃபிலிக் ஃபேக்டர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஆன்டி ஹீமோஃபிலிக் குளோபுலின் ஒரு ஆன்டி ஹீமோஃபிலிக் ஃபேக்டர் ஏன்னு இருக்குது.
அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குறீங்க 9th. இந்த நம்பர் வந்து நீங்கள் 9th ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 9th அப்படின்னு சொல்லிட்டு 9 கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 9th ஃபேக்டர் என்னென்னா இஸ் கால்ட் கிறிஸ்மஸ் ஃபேக்டர் ஆர் அதர்வைஸ் ஆன்டி ஹீமோஃபிலிக் ஃபேக்டர் பி. இப்போ இதுக்கு கீழே தான் அந்த 9க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வருதுன்னா யூ வில் ஹாவ் நேமிங். ஓகே, ஒரு நேம் வரும், ஸ்டூவர்ட் ப்ரோவர் ஃபேக்டர் வரும். ஸோ தட் இஸ் த ஃபேக்டர் 10, ரைட்? ஸ்டூவர்ட் ப்ரோவர் ஃபேக்டர் 10. Next is a short form I will tell you after Stewart Prover, that is the PTA. Okay, what is PTA? I will show you that. This is the factor 11 which is called plasma thromboplastin antecedent. இல்லாட்டி இதுக்கு பேர் தான் ஆன்டி ஹீமோஃபிலிக் ஃபேக்டர் சி. ஸோ யூ கேன் சி ஃபேக்டர் 8க்கு பேர் ஆன்டி ஹீமோஃபிலிக் ஃபேக்டர் ஏ, 9க்கு பேர் ஆன்டி ஹீமோஃபிலிக் ஃபேக்டர் பி அண்ட் 11க்கு பேர் ஆன்டி ஹீமோஃபிலிக் ஃபேக்டர் சி. சரியா? 10th ஃபேக்டர் இஸ் ஸ்டூவர்ட் ப்ரோவர் ஃபேக்டர். நவ் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு தூக்கு கயிறு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? இப்போ நம்ம இது பக்கத்தில் ஒரு 1 போட்டோம்னா ஓகே, ஒரு தூக்கு கயிறு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் ஹேக்மேன் ஆர் ஹேங்மேன் அப்படிங்கிறதுக்கு நான் அப்படி சொல்கிறேன். ஹேக்மேன் ஃபேக்டர் ஆர் ஹேங்மேன் நான் வச்சுக்கலாம். ஹேக்மேன் ஃபேக்டர் ஆர் கான்டாக்ட் ஃபேக்டர், தட் இஸ் தி நம்பர் 12. ஓகே, நம்பர் 12. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு வேறு மாதிரி யோசித்து நம்ம பண்ணலாம். அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இப்படி ரிமைண்ட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஃபேக்டர் 12, ஹேக்மேன் ஃபேக்டர். ஸோ தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த ஃபேக்டரை வச்சு எப்படி வந்து பிளட் கிளாட் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ உள்ளால் அடிபட்டுச்சுன்னா, ஓகே, உள்ளால் நமக்கு பிளட் வெசலில் அடிபட்டுடுச்சுன்னா நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ வாஸ்குலர் இன்ஜுரி ஆகிடுச்சு, ஓகே, அப்போ அது கான்டாக்ட் த எக்ஸ்போஸ்டு கொலாஜன், அதுக்குள்ளே இருக்க கொலாஜன் எக்ஸ்போஸ் ஆகும், இல்லாட்டி அங்கே நெகட்டிவ் சர்ஃபேஸ் சார்ஜ் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹை மாலிகுலர் வெயிட் கினினோஜன் அப்படிங்கிறதும் இந்த ஃபேக்டர்ஸை ஆக்டிவேட் பண்ணலாம். கேலிக்ரைன் அப்படிங்கிறதும் இதை ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த கேலிக்ரைன், இந்த ஹை மாலிகுலர் வெயிட் கினினோஜன், இது என்ன சம்மந்தம்னா எப்படி வந்து இன்ஃப்ளமேஷன் வந்தாலும் நமக்கு என்ன வரலான்னா கிளாட் ஃபார்ம் ஆகலாம். அப்போ ஒரு இன்ஃப்ளமேஷனில் எப்படி கிளாட் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டால் அதுக்கு இந்த பாத்வே தான் நம்ம சொல்லணும். அதாவது கேலிக்ரினின் பாத்வே. ப்ரீ கேலிக்ரினின் இன்ஃப்ளமேஷனில் ப்ரீ கேலிக்ரினாக மாறும், அது ஃபேக்டர்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகிறது 12, அதுக்கப்புறம் 11. இங்கே மாத்திரம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், 10, 9 வரணும். ஆனால் ஆக்சுவலாக 9, 10 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 12 to 12A ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகுது. எப்போது? வாஸ்குலர் இன்ஜரி, ஓகே, எக்ஸ்போஸ்ட் கொலாஜன் எக்ஸ்போஸ்ட் ஆகும்போது, இல்லை நெகட்டிவ் சர்ஃபேஸ் சார்ஜ் இருக்கும்போது, ஹை மாலிகுலர் வெயிட் கினினோஜன் வரும்போது, கேலிக்ரைன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும்போது இந்த 12th ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகும். அது 11th ஃபேக்டரை ஆக்டிவேட் பண்ணும். சில நேரம் ஹை மாலிகுலர் வெயிட் கினினோஜன் டைரெக்டாக இந்த 11th ஃபேக்டரை ஆக்டிவேட் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த 11th ஃபேக்டரை ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது 9th ஃபேக்டரை ஆக்டிவேட் பண்ணும். 9th ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது 10th ஃபேக்டரை ஆக்டிவாக மாற்றும். இப்போது இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 8th ஃபேக்டரும் வருது பாருங்கள். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். 10A ஆக்டிவேட் ஆகுது. இந்த 10A தான் என்ன பண்ணுதுன்னா த்ராம்பினாக மாற்றுது. ஸோ இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்னா நமக்கு 5Aவும் இங்கே வந்துடும் பாருங்க. 5A ஃபேக்டரும் வேணும். ஸோ இந்த இடத்துல 5A ஃபேக்டர் வேணும், ரைட்? இங்கே 8Aவாக மாறணும். ஓகே, அதுக்கு இடையில் எல்லாத்துக்குமே வந்து பாஸ்போலிபிட், PLனா பாஸ்போலிபிட் அண்ட் கால்சியம், இது ரெண்டும் தேவை. பிகாஸ் கால்சியம்ங்கிறது என்ன உங்களுக்கு? கால்சியம் இஸ் 4th இல்லையா, ஃபேக்டர் 4. இந்த ஃபேக்டர் 4 இங்கே எல்லா இடத்துலையும் வரும் மோஸ்ட்லி, பார்த்துக்கோங்க, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 10A ஆக்டிவேட் ஆனதும் 5A கூட சேர்ந்து த்ராம்பினாக மாற்றுது. இந்த த்ராம்பின் தான் ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிற அந்த பண்டில் சின்ன ஃபைப்ரினாக மாற்றுது. இதுக்கும் நமக்கு கால்சியம் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த ஃபைப்ரின் அப்படிங்கிறது ஸ்டெபிளைஸ்டு ஃபைப்ரின் கிளாட்டாக மாறுறதுக்கு 12th கடைசியாக நமக்கு வந்து 13th ஃபேக்டர் தேவைப்படுது. ஓகே, ஃபேக்டர் 13th தேவைப்படுது. ஸோ 13 to 13A. ஸோ அந்த ஃபேக்டர் பேரே ஃபைப்ரின் ஸ்டெபிளைசிங் ஃபேக்டர் தான்.
ஃபைப்ரின் ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர். ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுது அந்த கிளாட்டை. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ஃபைப்ரின் வந்து இப்படி மெஷ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே பிளேட்லெட்லாம் இருந்து இந்த ஒரு பிளாக் நமக்கு ரெடி ஆகுது. அதுதான் கிளாட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதே விஷயம் நம்ம வந்து எக்ஸ்டென்சிக்னு வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸ்டென்சிக். அப்போ நான் இதை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து அடிப்பட்டால் எப்படி வந்து நமக்கு அது வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வெளியே இருந்து அடிப்பட்டால் யூ கேன் சி எக்ஸ்டென்சிங் பாத்வே ஆக்டிவேட் ஆகுது, டிஷ்யூ டேமேஜ் ஆகுது. அது டிஷ்யூ டேமேஜ் என்ன பண்ணுதுன்னா டிஷ்யூ ஃபேக்டர், ஓகே, டிஷ்யூ த்ராம்போபிளாஸ்டின் அப்படிங்கிற நம்ம ஃபேக்டர் இருக்கு இல்லையா, ஃபேக்டர் 3, அது ரிலீஸ் ஆகுது. அது என்ன பண்ணும், 7th ஃபேக்டர் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ வெளியேருந்து வரும்போது 3, 7 இந்த ஃபேக்டர்ஸ் தான் மெயின், பார்த்துக்கோங்க. ஓகே, 7th ஃபேக்டரை ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கும் நமக்கு வந்து பாஸ்போலிபிட் வேணும், ஓகே, கால்சியம் வேணும் அண்ட் டிபிஎல் தேவைப்படுது. அதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா பாஸ்போலிபிட், கால்சியம் அண்ட் டிபிஎல் தேவைப்படுது. இப்போது இதுவும் என்ன பண்ணும், 10A மாற்றும். ஓகே, அது அப்புறம் அதே சைக்கிள் தான் அப்படியே போய் ஃபைப்ரின் சைக்கிள். ஸோ காமனாக இருக்கிறது ரெண்டுக்குமே இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே காமனாக இருக்கிறது இந்த 10Aலேருந்து ஆரம்பித்து இது காமனாக வரும். ஓகே, இன்ட்ரின்சிக்னு சொல்லும்போது